சூப்பராக வந்திருக்கு. பார்த்தோன்னே நாங்களே ஸ்டன் ஆகிட்டோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்டு நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வித்தியாசமான இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக. கண்டிப்பாக ஒத்துழைப்பு தாங்க. நன்றி, வணக்கம். அதே போல் திரைப்படத்துறையிலையும் வந்து இப்போ முதல் படத்தை வந்து இந்த கொஞ்ச நாள் ஒரு தலைவா படத்தை எடுத்து சிறப்பாக இதை முடித்து வச்சுருக்காங்க. அதனுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒத்துழைப்பு இதில் இந்த ஒரு படத்தை சிறப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் கையில் எதுவும் கிடையாது. எல்லாருடைய ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி தான் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு ஆதரவு தரணும். எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா எல்லாருக்கும், நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. தேங்க்யூ ஸோ மச். 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதில் அரவிந்த் தக்ஷன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொலிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சம்பந்தன் அவர்களுக்கும், அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களோட ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே தெரில. என்ன எப்படி வேணும், அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். அதேமாதிரி நான் செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே தெரில. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. அதேமாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி வந்து என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுனது போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன பார்ட் ஒர்க் பண்ணது நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். நான் இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த டீமை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடச்சிது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரேன்றது ஒரு ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க. இதுக்கும் ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்றைக்கி ஒரு டேரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே, படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோடய டைனோசர்ஸ், அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க. அதே எஃபர்ட்டு, அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம், அதே உழைப்பு போட்டிருக்கோம். கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஹீரோ ஆஃப் தி ஷோ, மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்போ தான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ. எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்கள தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமாக இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியனை, பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க. தேங்க்யூண்ணே. So basically I have portrayed a girl next door character. So the sari
this movie is all about the darker sides of social media, obsession, stalking, and all. So it's a thought-provoking story. So I think women can relate to this movie because at any point in our life we would have felt somebody's attention crossing from admiration to obsession. And first of all, I would like to thank Ram for giving me this opportunity to play Aradhya. So my character name is also Aradhya, and I don't know what else to say right now. I am just literally floating on air right now. Yeah, thank you. And then Satya is an actor who's a theatre actor, and I saw an audition of his, and the director Kamal, who's been with me for a long time. So we decided that they will be the most ideal cast for this film, and that's how it happened. And I must say that the director and actors, both of them have done a fantastic job in portraying whatever was given to them in a script form. பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான். பழம், பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுடான்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாது இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லோரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். அந்த நாட்டை சேர்ந்த அந்த 5வது ஜென்ரேஷன். நான் போயிட்டு நல்லா பாடுறேன் பண்ண அப்படி முகத்தை பார்த்தது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கேட்டதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஒன்று ஜென்ரேஷனாக முருகர் பாட்டை சொல்லி கொடுத்தது பாடுது. அந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே சொல்லிட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் தமிழர்கள் இருக்கானவங்களா, அவங்கள சொல்லிட்டு வந்து சினிமா போட்டு காமிங்க. அந்த ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் வரணும்னா சினிமா தான் பார்க்கணும். வேறு எதுவுமே புக் எடுத்து படிக்க சொன்னால் புக்கில் வந்து எழுத்து வளைவாக இருக்கணும், அவங்களை படிக்க தெரியாது. ஸோ அதற்கு காரணமாக தான் திரைப்படத்தின் மேலே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுங்களேன், ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். 1வது பார்ட்னர் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லலாம் மீடியா இருக்குது, எழுத்தாளராக இருந்து எல்லாத்தையும் வந்து இதுவும் வந்தது காரணம் என்ன, இன்றைக்கி மொழி மேலே ஆர்வம். அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் சகோதரி அடுத்ததுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைனாலும் இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும். சிறப்பு விருந்தெல்லாம் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பரிசளிப்பு விழா கொடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்லியிருக்காங்க. சார் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே இது என்னோடய முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிட்டே இருக்கணுன்றதில் வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறையா சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார், எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார். அது இன்னைய வரைக்கும் இப்போ ஒரு சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன இன்ஸ்டன்ஸ் தான் அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் கண் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி. ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோட கரியரில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது. இந்த படத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில். ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்கள், அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மனசில் வந்துட்டோ மோனே, அவருக்கு மலையாளத்தில் சொல்லணும், அப்போ தான் கொஞ்சம் புரியும். அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட், முக்கியமாக வந்து பாலாஜி சாரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சாரோட எப்பவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த 2 பேர் இருக்காங்க. நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்கள வந்து அவங்களையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். நன்றி முத்து, நன்றி பாபு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு 3-4 பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தாமரை அக்கா, மோகன்ராஜன் சார் அவர்கள், கிரிதர் வெங்கட் சார் அவர்கள். அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டு
எனக்கும் வந்து பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை வந்து முதல் முறையாக ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடியிருக்கேன். மகாலட்சுமி சினி ஆர்ட் சார்பில் நம்ம ரமேஷ் என்கிற விஸ்வேஸ்வரன் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தோட பேர் வந்து பர்ஃப்யூம். அந்த பூஜையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த படத்தில் ராபர்ட் மாஸ்டர் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அப்புறம் ஜீவிதா, அர்ஷிதா சாய் 2 பேர் நடிக்கிறாங்க. இது போக இன்னும் 2 பிரபலமான ஹீரோயின் படத்தை நடிக்க இருக்கிறாங்க. நம்ம மதுரை செல்வம் வந்து லைன் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. வினோத் வந்து இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறாரு. வினோத்குமார் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் முக்கிய கேரக்டர் நம்ம சங்கர் கணேஷ் சார் மியூசிக் டைரக்டர் நடிக்கிறாரு. அப்புறம் பவர் ஸ்டார் நடிக்கிறாரு. அப்புறம் வேலு பிரபாகர் சார் ஒரு மெயின் கேரக்டர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதே மாதிரி வையாபுரி நடிக்கிறாரு. இந்த பர்ஃப்யூம்ங்கிற இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு டபுள் மீனிங் வருதா சிங்கிள் மீனிங் வருதான்னு தெரியாது. அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அந்த டிசைனருக்கு ஒரு நம்ம பாராட்டு தெரிவிச்சிடலாம். சர்தார் முடிச்சுட்டு சர்தார் 2 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. பண்ணது வந்து ஹீரோவும் டைரக்டரும். அவங்க ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சர்தார் 2 பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மித்ரன் வந்து என்கிட்ட ஒரு ஒரு கதை ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னது ஒன்று தான், சார் இது வந்து பெரிய கேன்வஸில் ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. அப்புறம் இதை யோசித்து பார்த்தோம். சர்தார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம். கார்த்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த படம். அந்த வருஷம் வந்து கார்த்திக்கு ஒரு 3 மிகப்பெரிய வெற்றி. ஸோ எங்களுக்கு வந்து உடனே தோணுச்சுன்னா ஸ்கேல் பற்றி கவலை பண்ண வேண்டாம், லெட்ஸ் டேக் இட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அதை வந்து க்ரீன் லைட் பண்ணோம் அந்த கதையை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து இது ஒரு கேன்வஸில் நாங்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு ஹீரோவுடைய கோஆப்ரேஷன். அதுக்கான டேட்ஸ் ஆகட்டும், அதுக்கான உழைப்பாகட்டும். ஸோ ஏன்னா அந்த மேக்கப் போட்டு கழட்டுறது எவ்வளோ பாடுபடுறதுன்னு ஒரு வாட்டி நாங்கள் பார்க்குறோம். ஸோ சர்தார்லேயும் பண்ணிவிட்டு சர்தார் 2லையும் பண்ணணும்னா மிகப்பெரிய நெஞ்செழுத்தம் வேணும். தேங்க்யூ கார்த்தி. அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள. அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஆக்டர், அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார். இந்த 3 பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை. எவ்ரி சீன் ஐ என்ஜாய்டு. அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி, லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு. ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் என்டையர் இந்தியா இருக்குன்றதை நான் நம்புகிறேன், உண்மையாகவே நம்புகிறேன். சர்தார் 2க்கு நிறைய பிளான் பண்ணுறோம், நிறைய மியூசிக்கலி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு வெறியும் இது கன்ஃபார்மாக இருக்குது. அது கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக, இது ஆக்சுவலி என்னோட ஈவெண்ட்டை நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா சாம் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் இதை வந்து வேறு மாதிரி சொல்லலை, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு மூவியில் நான் வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதாக நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ சார். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சர்தார் அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த படத்து மேலே எனக்கு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு. ஒரு இன்னசென்ட்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன், அவனை ட்ரெயின் பண்ணி அவனை ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது, அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும், அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். மக்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும். எந்த விஷயத்த வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார், எதை வேணால் இழக்க தயாராக இருக்கணும். சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் பத்திரிகை நண்பர்கள் எழுதுனது முதல் தடவையாக ஒரு ஏஜென்ட்டு பர்சனல் வார் இல்லாமல் பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோவை ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஜென்ட்டாக பார்க்குறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும். பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ், என்ன இருக்க போகுது, மித்ரன்னாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போகிறாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவர் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கையில் மொபைல் ஃபோன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமாக இருக்கும். அப்படி இந்த படத்தில் என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சுருக்காரு. உண்மையாகவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்தில் கையில் தொட்டிருக்காரு. அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லனுங்கிறத வச்சு தான் 2 பேர் சண்டை போட போகிறாங்க. இந்த 2 பேரில் 2 பேருமே மிகப்பெரிய ஆளாக இருந்தால் தான் அந்த போர் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பற்றி பேசுது. அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஜே சூர்யா சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா, அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த 2 துருவங்கள் பெருசாக இருக்கணும். சர்தார் வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டார், சார் வந்துட்டாருன்னு தான் பேசுவாங்க. அதே விஜய் கேரக்டர் வரும்போது விஜய் வந்துட்டான் அப்படிம்பாங்க. டேய் 2 நான் தான்டா, கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறான்னு சொல்லி. பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம், ஃப்ளாஷ்பேக் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவாப்பில். அது ஷூட்டிங் ஆரம்பித்து உள்ளே போய் நான் பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் பார்த்தேன், எப்பா என்னப்பா செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. லக்கூட்டு கேட்டிருந்தேன், லக்கு என்னம்மா இதுன்னு. இல்லைம்மா நல்லா வரும் பயப்படாத. ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாகவே இருக்குது, ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும். ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ பொருட்செலவு, அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ரிஸ்க்கு ஆன் த ப்ரொடியூசருங்கும் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க சேஃப் ஆகணும்னு. பட் அந்தளவுக்கு இந்த படத்தில் மித்ரனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். சர்தார் 2க்கான முதல் விதை வந்து சர்தார் 1ல் இந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கும்போதே உருவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ இது வந்து சர்தார் 1லேருந்து சர்தார் 2க்கு வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல். அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ. அதாவது சர்தார் 1உடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய முதல் மிஷனும், சர்தார் 2ஓட ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும், கரண்ட்டில் நடக்கக்கூடிய கதையில் சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும், 2 விஷயங்களுமே இந்த படத்தில் கலந்துருக்கு. இது ஒரு பெரிய கேன்வஸ். இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா
கதையை வந்து நானும் கார்த்தி சாரும் ஒரு ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம். அது ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு அந்த மேட்ரு. பட் அதை 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 ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் பணம். ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி.